லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியை ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை. சுவடின் வாயிலாக சித்தர்கள் அந்த காலத்தில் எழுதியிருக்காங்க. அதாவது இயல், இசை, நாடகம், அதே போல் பார்த்தீங்கன்னா மருத்துவம், நாடு ஜோதிடம், இந்த விஷயங்களை மர்மமாக மகரிஷியானவங்க சொல்லியிருக்காங்க. தொழிலில் எடுத்து செய்தாலும் அதில் மேன்மேலும் முன்னேற்றம் அடைய முடியாமல் இருப்பாங்க. கடன் பிரச்சனைகள், கடனால் எவ்வளோ சில சிக்கல்கள்லாம் அடைகிறாங்க. இதுபோல் ஒவ்வொரு விஷயங்களையும் இதிலே உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுவாங்க. உங்களுக்கு அது பூர்வ ஜென்மம் பாவம் என்ன, அதனால் ஏன் நம்ம அந்த ஜென்மத்தில் இந்த கஷ்டங்கள் நம்ம அனுபவிக்கிறோம், அது நீக்குவதற்குரிய வழிபாடுகள் என்னென்ன, அதை நம்ம நிவர்த்தியை பண்ணிட்டோம்னா நம்மளுக்கான அந்த பாவத்திலேருந்து விடுபட்டு விமோசனத்தை பெற்று அதுக்கான பலனை நம்ம சீக்கிரம் அடைஞ்சிடலாம். அதாவது ஜப்பானீஸ்காரங்களுக்கு, சைனாக்காரங்களுக்கு, எல்லா நாட்டில் உள்ளவங்களுக்கும் பார்த்துருக்கோம். அதெல்லாம் என்ன சொல்கிறேன்னா, பேர்லாம் மறைமுகமாக வரும். ஒரு சில பேர்லாம் எப்படி வரும்னா மறைமுகமாக வரும். ஏதாவது அர்த்தங்கள் இருக்கும், ஏதாவது ஒரு இதிகாசங்களுடைய பேராக இருக்கும், அரசர்களுடைய பேராக இருக்கும். இது போல் உள்ள பேர்லாம் மறைமுகமாக இருக்கும். ஆனால் அது கொஞ்சம் தேடுறது, ஓலைச்சுவடி தேடுறது 2 பண்டல் 3 பண்டல் 4 பண்டல் ஆகும். ஆனால் அது கிடச்சிருச்சுன்னா ஃபுல் பலனே அவங்க தெரியும். வயதுக்கான சில பேர் அதை பார்க்கணுன்னு ஆர்வத்தில் இருப்பாங்க. ஒரு 2-3 பேராக ஃப்ரெண்ட்ஸாக வராங்கன்னா பார்க்கறதுக்குன்னு ஒருத்தவங்க வருவாங்க. அவங்களுக்கு அந்த ஓலை கிடைக்காம இருக்கும். வீட்டில் சொல்லாமலே காதலை மனசுக்குள்ளே புழுந்து அவங்களுடைய லைஃப்பை விரக்தியாகவே வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அதை போலாம் அதுலேருந்து மீண்டு வருவதற்கு உண்டான யோகங்கள்லாம் என்ன, பரிகாரங்கள்லாம் என்ன, அப்படிங்கிற விவரங்கள்லாம் தெளிவாக சொல்லுங்கள். சுவடிகளில் மகரிஷியானவங்க என்ன சொல்லுங்கள், வரலாற்று சுவடி அப்படிங்கிறது இருக்குது. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த குரோதி வருஷங்கிறது அதாவது நல்ல மழை பெய்யும், ஆனால் பசுகளுக்கெல்லாம் ஆகாது. அரசியல்வாதிகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அதில் கொஞ்சம் சிக்கல்லாம் வராப்போலாம் இருக்குது. அரசியலே மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்குது. குலதெய்வத்தை நாங்கள் எப்படி பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லும்போது தான் அவங்க சொல்லியிருக்காங்க. நாடி சாஸ்திரங்கள்லேயுமா குலதெய்வ காண்டன்னு ஒன்று இருக்குது. அதை எடுத்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய பரம்பரையாக வாழ்ந்து வந்தவங்க எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தாங்க, அது எப்படி செய்தாங்க, எப்படி பூஜை புனஸ்காரங்களாம் செய்து வழிபாடு செய்ததுனால அதை இப்போ நீங்கள் விட்டதுனால அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் எப்படி செய்யணுங்கிறது அந்த ஓலையில் இருக்கும். அதை நீங்கள் போய் பார்த்து சரிப்படுத்திக்கணுமா. பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு. வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு. வணக்கம் சார். வணக்கம்மா. நம்மளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ரகசியத்தை உடைக்கக்கூடிய ஒரு பவர் நாடி ஜோதிடம்க்கு இருக்குன்னு சொல்றாங்க சார். இதை பத்தி உங்க கருத்து? இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நாடி ஜோதிடத்தில் சில விஷயங்கள் சில பேருக்கு தெரியாமலே இருந்துகிட்டு இருக்கும். நம்மளுக்கான ஒரு அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் பொழுது அதை எப்படி அடையணும் அப்படிங்கிறது தெரியாமல் திகைத்து போயிருப்பாங்க. அப்போ அந்த போல் ஒரு ரகசியங்களை இது எந்த வழியில் போய் நம்ம அடையலாம் அப்படிங்கிற ஒரு வழிமுறையை சித்தர்கள் சுவடியின் வாயிலாக எல்லாருக்குமே உலகத்தில் உள்ளவங்களுக்கு மறைமுகமாக சொல்லியிருக்காங்க. இப்போ இது மற்ற ஜோதிடத்தில் சேர்க்கும் போது மற்ற ஜோதிடமும் இதுவும் ஒன்று தானா, எதனா தொடர்பு இருக்கா இதுக்கு? இல்லைம்மா, ஜோதிடத்தில் பல வகைகள் இருக்குது. அதான் சொல்லிங்களா, ஒவ்வொரு வகையான ஜோதிடம்லாம் இருக்குது. மற்றது கணித ஜோதிடம் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. அதாவது கட்டம் போட்டு பார்க்குறது, சோழி, இந்த போல் நிறைய இருக்குது. நாடி ஜோதிடங்கிறது பார்த்திங்கன்னா ஓலைச்சுவடியை பேஸ் பண்ணி வர்றது தான். மற்ற ஜோதிடத்தினுடைய இது என்னென்னா கிரகங்கள் மட்டும்தான் இதில் மேட்சாகும் ஓலைச்சுவடிகளில். சரிங்களா? அதாவது இது ஓலைச்சுவடிகளில் கிரகங்கிறது ஒரு சாட்சியாக சொல்லுவாங்க. இந்த கிரகங்கள் இந்த ஜாதகர் பிறக்கும்பொழுது இந்த கிரகங்கள் இந்த ராசி கட்டங்கள் அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறது அது சாட்சி ஆதாரம். பேர், அவங்களோட பேர் யாருக்கு பார்க்குறோமோ அவங்களோட குடும்ப விவரங்கள்லாம் சாட்சி. ஆனால் மற்ற ஜோதிடத்தை பார்க்கும்போது இது கம்பேர் ஆகாது. ஏன்னா சுவடின் வாயிலாக சித்தர்கள் அந்த காலத்தில் எழுதியிருக்காங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே. அதாவது இயல், இசை, நாடகம், அதே போல் பார்த்தீங்கன்னா மருத்துவம், நாடு ஜோதிடம், இந்த விஷயங்களை மர்மமாக மகரிஷியானவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ நாடி ஜோதிடம்னாலே நம்மளோட கட்ட விரலோட ரேகை வச்சு தான் கணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. பட் இன்னொரு சைடு பார்த்தா பிறந்த தேதியை வச்சு கூட கணிப்பாங்க நாடி ஜோதிடத்துலன்னு சொல்றாங்க. அது உண்மையா சார்? ஆமாங்க, உண்மை. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது சில பேருக்கு மறைமுகமாக பார்க்கணும், வீட்டில் அவங்களுக்கு தெரியக்கூடாது, ரேகை எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருப்பாங்க. அந்த போல் சூழ்நிலைகள் உள்ளவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை வச்சு பார்க்கும் பொழுது அவங்க குறிப்புகள் கரெக்டாக வருதா, அவங்களுடைய சம்மந்தப்பட்டது, அவங்களுடைய பேர், அப்பா அம்மா பேர், மனமாக இருந்துச்சுன்னா மனைவி பேரோ இல்லை கணவர் பேரோ, அவங்க என்ன படிப்பு படிச்சிருக்காங்க, என்ன வேலை, அப்படிங்கிற விஷயங்கள் எடுத்துக்கும் பொழுது அவங்க சில பேர் விருப்பம் இல்லாமல் இருப்பாங்க. அந்த ஆன்மீகத்துலையோ இல்லை ஜோதிடத்தில் நம்பிக்கை இல்லாத இருப்பாங்க. ஆனால் ஃபேமிலியில் உள்ளவங்க அதில் நம்பிக்கையோடு இருப்பாங்க. அவங்க இது போல் பார்க்கணுன்னு விருப்பப்படுவாங்க. ஓகே, அந்த போல் விருப்பப்படும் பொழுது அவங்களுக்கு உண்டான பலனை ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்கலாம். அவங்களுக்கு தெரியும் பொழுது அவங்களோட வாழ்க்கையில் நடக்கும்போது தான் அவங்க இந்த போல் உனக்கு இந்த வயசில் போய் நாங்கள் போய் பார்த்தோம், உனக்கு தெரியாமலேயே உன்னோட டேட்டா பொறுத்த வச்சு நம்ம பார்க்கும்பொழுது உன்னுடைய பலன் இருந்துச்சு, அதே போல் இன்றைக்கி வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்களுக்கு அதுக்கப்புறம் அவங்களுடைய சம்மந்தப்பட்டதை டைரெக்டாக மறுபடியும் அவங்க தொடர்ச்சி பண்ணணும். அவங்களுக்கு தேவையானதோ
நடந்ததுக்கப்புறம் அவங்க சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டு போவாங்க. சார் இப்போ நாடி ஜோதிடத்திலே வந்து பல வகைகள் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ நீங்கள் எந்த வகையான நாடி ஜோதிடம் பார்க்க? நாடி ஜோதிடத்தில் அதான் 18 சித்தர்கள், சப்த ரிஷிகள் இந்த போல எழுதுதல் தான் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அகத்தியர் சூட்சம நாடி அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். மற்ற நாடிகளை வந்து அதாவது எப்படின்னா ஒரு பொது காண்டம் ஸ்பெசிஃபிக்கான முதல் காண்டத்தை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக்கான காண்டத்தை தனித்தனியாக போய் தேடணும். இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து திருமணம் நடக்கலை, தாமதமாகிட்டே போகும். அது என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியாமல் இருந்துகிட்டு இருப்பாங்க. ஆனால் அதுக்கான பொது காண்டத்தை பார்த்ததுக்கப்புறம் திருமண காண்டத்தை பார்ப்பாங்க. அப்போ திருமண காண்டத்தில் பார்க்கும்பொழுது அவங்களுடைய பேர் விபரம் எதனால் தடைப்பட்டு இருக்குது, ஏன் ஏமாற்றம் கொடுக்குது, பக்கத்துலேயே கூட வரணும் அமையரா போல இருக்கும். அது அவங்களுக்கு தெரியாமலே இருந்துகிட்டு இருக்கும். அதை வந்து சூட்சமத்தில் வந்து தெளிவாக சொல்லிடுவாங்க. இந்த பேரில் இருப்பாங்க, சொந்தமாக இல்லை அந்நியமா, இந்த பேரில் கொண்டவங்க இந்த போல் வேலை பார்ப்பாங்க, இந்த நாட்டில் இருக்கிறாங்க, நீங்கள் அவங்கள போய் சந்திக்கிறதுக்கு இவ்வளோ தூரம் இருக்கும், அவங்க வீட்டுக்கு போகிற வழிகளில் இவ்வளோ அடையாளங்கள்லாம் இருக்கும். அப்போ இந்த போல் சம்மந்தப்பட்ட சூட்சமமாக வந்து மறைமுகத்தில் எல்லாமே இதிலே சொல்லிடுவாங்க. அக்யூரேட்டாக வந்து சூட்சம நாடியில் வந்துடும். மற்ற நாடி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்றுத்தையும் தனித்தனியாக பார்க்கணும். அதுக்கும் தனித்தனியான ஒன்று பலரை தேடி எடுத்து சில பேருக்கு அந்த பகுதி ஆண்டம் இல்லாமலும் இருக்கும். வேற எங்கேனாவது இந்த போல் நாடி சாஸ்திரம் பார்க்குற இடத்துல வந்து அந்த மண்டலம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் வந்து இந்த சூட்சமத்தில் ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்கலாம். பூர்வ ஜென்மம் கொண்டும் பரிகாரங்கள், எதனால் திருமணம் தடைபட்டு இருக்குது. சில பேர் திருமணத்துக்கான வழிமுறை தேடும் பொழுது ஆலய வழிபாடெல்லாம் செய்தும் பலன் இல்லாமல் இருப்பாங்க. திருமண ஏமாற்றம் இருந்துகிட்டு தான் இருக்கும். அப்போ தன்னுடைய பாவத்துக்கு எங்கே போயிட்டு பிராட்சியம் தேடிக்கணும், அதற்கான விமோசனம் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து சூட்சம நாடியில் தெளிவாகவே உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அப்போ பொது காண்டம்னு ஒன்று இருக்குது, அதுலேயே நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இதை பற்றி தான் தெரிஞ்சுக்கணுன்னா அதையுமே நீங்கள் வந்து எலாபரேட்டாக வந்து தனித்தனி காண்டத்தையும் பார்த்து சொல்லலாம். சூட்சமத்தில் எல்லாமே அடங்கி வந்துடும். வேலை, குழந்தை பாக்கியம் சில பேருக்கு இல்லாமல் இருக்கும். கல்யாணம் இப்போ இந்த காலத்தில் பார்த்தா குழந்தை பாக்கியங்கள் வந்து ரொம்ப தடை இருக்குது. ஏன்னா கால உணவுகள் வந்து மாறிடுச்சு, மருந்துகளாக ஆயிடுச்சு. அப்போ அதனால் சில பேருக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கும். அப்போ அந்த புத்திர பாக்கியத்துக்கான யோகம் இருக்குதா இல்லையா. சில பேருக்கு சொத்து ரீதியான பிரச்சனை இருக்கும், தாயார் வழிகளில் வர்றது, அதை 4ஆம் காண்டம்னு சொல்லுவாங்க. அதற்கான யோக பலன் இருக்குதா இல்லையா. ஆயுள் பலன் 8வது காண்டம். இது போல் எல்லா காண்டமும் தனித்தனியாக உள்ளது. தொழில் நஷ்டம் அடைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க, வருமானம் இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கும். தொழிலில் எடுத்து செய்தாலும் அதில் மேன்மேலும் முன்னேற்றம் அடைய முடியாமல் இருப்பாங்க. கடன் பிரச்சனைகள், கடனால் எவ்வளோ சில சிக்கல்கள்லாம் அடைகிறாங்க. இதுபோல் ஒவ்வொரு விஷயங்களையும் இதிலே உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுவாங்க. உங்களுக்கு அது பூர்வ ஜென்மம் பாவம் என்ன, அதனால் ஏன் நம்ம அந்த ஜென்மத்தில் இந்த கஷ்டங்கள் நம்ம அனுபவிக்கிறோம், அது நீக்குவதற்குரிய வழிபாடுகள் என்னென்ன, அதை நம்ம நிவர்த்தியை பண்ணிட்டோம்னா நம்மளுக்கான அந்த பாவத்திலேருந்து விடுபட்டு விமோசனத்தை பெற்று அதற்கான பலனை நம்ம வந்து சீக்கிரம் அடைஞ்சிடலாம். தாமதமாக போய்கிட்டே இருக்கும். என்ன காரணம்னு தெரியாமலே நம்ம வந்து தவித்துக்கிட்டு இருப்போம். அப்போ அதுக்கான பலனை வந்து இதில் வந்து பார்க்கும்போது சூட்சமத்தில் தெளிவாக இருக்கும், விரிவாகவும் இருக்கும். ஸோ நம்ம நாட்டில் இருக்கவங்களுக்கு நாடி ஜோதிடம்னா என்ன, அது எப்படி பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தெரியும் சார். பட் ஆனால் வெளிநாட்டில் இருந்துமே நாடி ஜோதிடம்னா அதில் வந்து நம்பிக்கை இருக்கா? உங்ககிட்ட அந்த மாதிரி கிளைண்ட்ஸ் வந்திருக்காங்க? வெளிநாட்டில் உள்ளவங்க நிறைய பேர் இங்கே வந்து பார்த்துருக்குறாங்க. அதிகமாக பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் வந்து அந்த காலத்தில் வெளிநாட்டில் வந்து ஒரு சில நாடுகளில் வந்து பரம்பரையாக அங்கேயே செட்டில் ஆகிடுவாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம தமிழர்களாக தான் இருப்பாங்க, தமிழ் சொந்தங்கள் நிறைய நாட்டில் இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாடி ஜோதிடத்தை பற்றி சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். சில பேர் பார்த்தவங்க போய் அனுபவமாக சொல்லியிருப்பாங்க. இது போல் ஒரு இந்தியாவில் வந்து இந்த போல் ஒரு தமிழ்நாட்டில் நாடி ஜோதிடம் ஓலைச்சுவடி மூலிமா சித்தர்கள் எழுதிருந்த ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் போய் தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சில பேர் எடுத்து சொல்லுவாங்க. சில பேர் அதை பார்த்ததுக்கப்புறம் அதற்கான பலனை அடையும் பொழுது அவங்க ஒரு 4-5 பேர்ட்டு சொல்லுவாங்க. அதுபோல் எல்லா நாட்டவர்களுக்கும் பார்த்துருக்கோம். அதாவது ஜப்பானீஸ்காரங்களுக்கு, சைனாக்காரங்களுக்கு, எல்லா நாட்டில் உள்ளவங்களுக்கும் பார்த்துருக்கோம். அதெல்லாம் என்ன சொல்கிறேன்னா பேர்லாம் வந்து மறைமுகமாக வரும். ஒரு சில பேர்லாம் எப்படி வரும்னா மறைமுகமாக வரும். ஏதாவது அர்த்தங்கள் இருக்கும், ஏதாவது ஒரு இதிகாசங்களுடைய பேராக இருக்கும், அரசர்களுடைய பேராக இருக்கும். இது போல் உள்ள பேர்லாம் மறைமுகமாக இருக்கும். ஆனால் அது கொஞ்சம் தேடுறது, ஓலைச்சுவடி தேடுறது 2 பண்டல் 3 பண்டல் 4 பண்டல் ஆகும். ஆனால் அது கிடச்சிருச்சுன்னா ஃபுல் பலனே அவங்க தெரிஞ்சுக்கலாம். தமிழ் சொந்தங்கள் எங்கெங்கே இருக்கிறாங்களோ அனைவருமே இது வந்து பார்த்துக்கிறது மிக மிக நல்லது. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கைக்கு உண்டான எதிர்காலத்தில் எதை தேடி போகணும்னு தெரியாது. அப்போ அதுக்கான வழிமுறையை வந்து இதில் சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து நாடி ஜோதிடம் பார்க்கும்போது ஓலைச்சுவடியில் இப்போ நான் என்னோட இது பார்க்க வரேன் அப்படின்னு சொன்னால் நான் இந்த வயசில் தான் நாடி ஜோதிடம் வந்து பார்ப்பேன், அது முதல் கொண்டு மென்ஷன் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. அது உண்மையா? ஆமாங்க. அதாவது இந்த வயதுக்கான சில பேர் வந்து அதை பார்க்கணுன்னு ஆர்வத்தில் இருப்பாங்க. ஒரு 2-3 பேராக ஃப்ரெண்ட்ஸாக வராங்கன்னா பார்க்கறதுக்குன்னு ஒருத்தவங்க வருவாங்க. அவங்களுக்கு வந்து அந்த ஓலை கிடைக்காம இருக்கும். அதுதான் நேர விதி அப்படிங்கிறது. சம்மந்தமே இல்லாமல் பார்க்காம அதில் வந்து விருப்பம் இல்லாமல் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு அந்த ஓலைச்சுவடி கிடைச்சிடும். அப்போ அந்த வயசில் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது நூலினுடைய விதி. அவருக்கு வந்து ஏற்கனவே கொடுத்த ஒரு ஃப்ரெண்டுக்கு சில நாட்கள் ஆகும், மாதங்கள் ஆகும், வருடங்கள் கூட கிடக்கும். ஆனால் திரும்பி வரும்பொழுதும் அதுக்கான பண்டல் இருக்குதான்னு நாங்கள் தேடி பார்த்து சொல்லுவோம். அப்படி தேடி பார்க்கும்பொழுது அதுக்கான விதி அப்படிங்கிறது இந்த வயசில் இந்த மாதத்தில் தான் கிடைக்கணும், இந்த காலகட்டங்களில் இந்த ஒரு நேரத்தோடு வந்து பார்க்கணும் அப்படிங்கிறத ஓலைச்சுவடிகளை தெளிவாக சொல்லியிருப்பாங்க. சார் இப்போ 90s கிட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து கல்யாணம் ஆகாமலே இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னே தெரியல. ஸோ அவங்களோட ஓலைச்சுவடி எடுத்து பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்குமா? லைக் இந்த 90s கிட்ஸில் பிறந்தவங்களுக்கு வந்து
திருமண தடைகள் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் ஆயிருக்கு. அதாவது பாவத்தினுடைய அடிப்படையில் கிரகங்கள் அமைஞ்சிருக்கும். அந்த கிரக நிவர்த்தி வந்து எவ்வளோ செய்திருந்தும் பலன் இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கும்போது ஏமாற்றம் நிறையா இருக்கும். ஏமாற்றங்கிறது பல வகையில் அவங்களுக்கு இருக்கும். சில பேருக்கு எப்படின்னா குடும்ப பிரச்சனைகள் நிறையா இருக்கும். நம்மளுக்கு கல்யாணமே வேணாம் போ, நம்ம இப்படியே இருந்துடலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் இருப்பாங்க. சில பேர் வெறுப்புகள் அடைந்திருப்பாங்க. நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க கல்யாணம்லாம் அடைந்து இந்த போல் ஒரு கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க, நம்ம ஏன் இந்த போல் திரும்பி நம்ம அந்த கஷ்டத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் பயத்தை உண்டாக்கிடும். அந்த பயமே வந்து என்னன்னா கிரக சூழ்நிலைகளாக மாறி தான் அது வேலை செய்ய ஆரம்பிக்குது. அதை தான் ஓலைச்சுவடிகளை சொல்லியிருப்பாங்க. இதனால் அந்த காலகட்டங்களுக்கு தடையாகுது. ஆனால் அதுக்கான யோகம் இருக்குதா இல்லையா, திருமணத்துக்கான யோகம் இருக்குதா இல்லையா, பலன் உண்டா இல்லையா, எதிர்கால வாழ்க்கையில் புத்திரபாக்கியம், செல்வம், கணவன் மனைவி ஒற்றுமைகள்லாம் இருக்குமா, அதுக்கான பலனை பெற்று இந்த பூமியில் சந்தோஷமாக அடைவாரா, வாழ்வாரா, தனக்கான வாரிசு அப்படிங்கிறது பூமியில் இருக்குமா, ஏன்னா அவரோட அந்த இது வந்து முடிஞ்சிடக்கூடாது. அதை தான் வந்து மகரிஷியான சொல்லியிருக்காங்க. சில பேருக்கு அந்த யோகம் இருக்காது. அந்த யோகம் இல்லாமலே என்ன ஆன்மீக ரீதியான ஒரு சிந்தனைகளில் போவாங்க. அதிலே போயிட்டு என்ன வேணும்னா வயதை கடந்து அந்த வாழ்க்கையை துறவி போல் இருந்து வாழ்க்கையவே அர்ப்பணிச்சிருவாங்க. அதை போல் ஒரு சில விஷயங்கள் 90s சொல்லியிருக்காங்க. நல்ல பலன்லாம் இருக்குது. இப்போ வந்து நாடி ஜோதிடத்தில் இந்த மாதிரி இந்த கிழமையில தான் நாடி ஜோதிடம் பார்க்கணும், இல்லை இந்த மாதிரி நேரங்களில் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன விதிமுறைகள் இருக்கா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சித்தர்கள் வந்து எல்லா கிரகத்தையுமே வந்து அடக்கி ஆளக்கூடிய சக்தி படைத்தவங்க. அப்போ அதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு காலம், இந்த யமகண்டம், அந்த கெட்ட நேரம் அப்படிங்கிறதுலாம் ஓலைச்சுவடிகளில் அது கிடையாது. எல்லா நேரங்கள்லையும் வந்து இதை தெரிஞ்சுக்கலாம். ஆனால் நாங்கள் ஒரு நேரத்தை வச்சுருப்போம், இந்த நேரத்துலேருந்து இந்த நேரம் வரையும் பார்ப்போம். ஏன்னா ஒரு ஆளுக்கு பார்க்க கிட்டத்தட்ட 2 மணி நேரம், அவ்வளோ 2.5 மணி நேரம் ஆகும். ஃபஸ்ட்டு ரேகை கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் அதுக்கான ஓலைச்சுவடியை தேடணும். அது ஓலைச்சுவடி பண்டல் இருந்தாலும் அதை படித்து எடுக்கும்பொழுது அவங்களுடைய குறிப்பு கரெக்டாக வருதா, அவங்க பேர், அப்பா அம்மா பேர், குடும்ப விவரங்கள் எல்லாம் கரெக்டாக வருதா, அதுக்கப்புறம் அந்த பலனை வாசித்து பார்க்கக்கூடிய வயசுலேருந்து ஆயுள் காலம் வரையும் உள்ள பலனை சொல்லணும். அதுக்கான ஒரு நேர காலம், அந்த கெட்ட நேரம், ராகு காலம் அப்படிங்கிறதெல்லாம் சித்தர்கள் வந்து சொல்லு. எந்த நேரம் வேணாலும் பார்க்கலாம். இப்போ வெளிநாட்டில் உள்ளவங்களாம் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கும் வெளிநாட்டுக்கும் சில இரவு பகல் வித்தியாசங்கள் நிறையா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பகலில் இருப்போம். இப்போ அமெரிக்காவில் யூஎஸ் எல்லாம் உள்ளவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒன்று பகலாக இருக்கும்போது அவங்களுக்கு இரவாக இருக்கும், அவங்களுக்கு இரவாக இருக்கும்போது நம்மளுக்கு பகலாக இருக்கும். ஒரு சில நாடுகளில் வந்து 6 மணி நேரம் வித்தியாசங்கள் வரும். லண்டன்லாம் பார்த்தீங்கன்னா 6 மணி நேரம் நம்மளுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசங்கள்லாம் இருக்குது. அதனால் வந்து நேர காலத்தை இதில் பார்க்க முடியாது. அவங்களுக்கான நேரத்தை பார்க்கணுன்னு விதி இருக்கணும். இந்த டைமில் இந்த நேர காலங்களில் இந்த தேதியில் கிடைக்கணும் அப்படிங்கிறது அது இருந்தாவே தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு நேர காலம்லாம் இல்லை, எல்லா இதுலையும் பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து எனக்கு நாடி ஜோதிடம் பார்க்கணும், ஆனால் என்னால் பார்க்க முடியல. ஸோ எங்கள் அம்மா வந்து எனக்கு பதிலாக பார்க்குறாங்கன்னா, ஸோ எங்கள் அம்மாவோட நாடி ஜோதிடத்திலே வந்து எனக்குமே கணிச்சு சொல்ல முடியும். அம்மா இப்போ பார்க்குறாங்க அப்படின்னா அம்மாவுடைய நிலைகள், அப்பாவுடைய நிலைகள், கூட பிறந்தவங்க நிலைகள் எல்லாமே வந்துக்கிட்டு இருக்கும். அப்போ அவங்களுக்கு இப்போ உதாரணமாக இப்போ அம்மாவுக்கு வந்து இப்போ 2 குழந்தை இப்போ நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, இப்போ முதல் குழந்தைக்கு இந்த வயசில் திருமணம் நடக்கும், இந்த வேலை கிடைக்கும், இந்த காலகட்டங்களில் அவங்க உங்களோட விட்டு பிரிஞ்சு கணவரோட வீட்டில் போய் இருப்பாங்க, இதை போல் ஒரு குழந்தைய பாக்கி இந்த போல் அடைவாங்கன்னு இருக்கும். திருமணம்லாம் நடக்கும் இந்த வயசில், அம்மாவுடைய வயசு நடக்கும்போது இந்த வயசில் திருமணம் நடக்குங்கிறது இருக்கும். ஆனால் அதில் வந்து அவங்க வரனுடைய, அதாவது மருமகன் சொல்லுவாங்க இல்லையா, வரனுடைய பேர் இருக்காது. திருமணம் நடக்கும் இந்த வயசு, அம்மாவுடைய வயசு நடக்கும்போது உங்களுடைய பிள்ளைக்கு வந்து இந்த வயசு காலங்களில் திருமணம் நடக்கும், சுப செலவு உண்டு. ஆனால் அவங்க வரனுடைய பேர் இருக்காது, அடையாளங்கள் இருக்காது. அப்போ அதுக்கான உங்களுடைய ரேகை கொடுத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய வரனுடைய பேர், கணவருடைய பேர், அதான் சொன்ன இல்லையா, அடையாளம், ராசி, நட்சத்திரம், அவருடைய ஜாதகம், என்ன பேராக இருப்பார், எந்த காலகட்டங்களில் திருமணம் நடக்கும், அது எந்த போல உறவா, அந்நியம்மா, இப்படியாப்பட்ட ஒரு பெரியவங்கள பார்த்து வச்சு நடக்கிறதா. சில பேருக்கு அந்த காதல் மனம்லாம் கூட நடக்கும். அதை போல் அவங்க மனசில் விரும்பிக்கிட்டே இருப்பாங்க, வீட்டில் ஒன்று பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதை போலலாம் இல்லாமல் எந்த போல ரீதிகள் நடக்கும், மனசுக்குள்ளே விரும்பிக்கிட்டே இருக்கிறது வந்து சக்ஸஸ் ஆக கூட போயிடும். வீட்டில் சொல்லாமலே காதலை வந்து மனசுக்குள்ளே புழுந்து அவங்களுடைய லைஃப்பை வந்து விரக்தியாகவே வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அதை போலலாம் வந்து அதுலேருந்து மீண்டு வருவதற்கு உண்டான யோகங்கள்லாம் என்ன, பரிகாரங்கள்லாம் என்ன, அப்படிங்கிற விவரங்கள்லாம் தெளிவாக சொல்லியிருப்போம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நாடி ஜோதிடத்தில் வந்து பரிகாரங்கள் முதல் கொண்டு சொல்லுவாங்க அப்படின்ட்டு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பரிகாரம்னாலே ரொம்ப நிறைய விலைகள், அது வந்து நம்மளால கொடுக்கவே முடியாத அளவுக்கு பரிகாரங்கள் இருக்குது. பட் அப்படி செஞ்சாலுமே சில பலன்கள் வந்து கிடைக்கிறது இல்லை. அது எதனால சார்? பரிகாரங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆலய வழிபாடு அதிகமாக சொல்லியிருப்பாங்க. நம்மளோட பாவத்துக்கு இந்த போல் பரிகாரங்கள்லாம் செய்யணும் அப்படிங்கிறது. அந்த பரிகாரத்தை வந்து சரியாக செய்யணும். சொல்லுகின்ற பரிகாரங்களை சொல்லிட்டாங்களே அப்படிங்கிறது, சில ஆலயம் வந்திருக்கு அப்படின்னா போயிடுவாங்க. அந்த நாங்கள் சொன்ன வழியை வந்து கரெக்டாக செய்ய மாட்டாங்க. இப்போ நாங்கள் ஒரு போனோடனே தீபங்கள் ஏற்றணும் ஒரு ஆலயத்தில், அந்த தீபத்தை ஏற்றினதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணணும், அலங்காரம் பண்ணணும், அதுக்கப்புறம் அர்ச்சனை பண்ணணும், இப்படியாப்பட்ட விவரங்கள் அதில் வரும். அவங்க எடுத்தோன்னே தீபத்தெல்லாம் மறந்துடுவாங்க, அர்ச்சனை பண்ணிவிட்டு மற்றபடி தலைகீழாக செஞ்சுருவாங்க. அப்போ அது வந்து அவங்களுக்கே வந்து தெரியாமல் செய்கிறது, அறியாமல் செய்கிறது. அதுவே அவங்களுக்கு வந்து சில தடகளை உண்டாக்குறது. அதனால் திரும்பி வந்து நம்மள்கிட்ட கேட்பாங்க,
அப்போ இதெல்லாம் செய்யும்போது எப்படி செஞ்சீங்கன்னு கேட்கும்போது இந்த போல் செய்யணும்னு சொல்லும்போது தான் நாங்கள் திரும்பி அதை வந்து நாங்கள் சொல்லும்போது திரும்பி அதை செய்து அதுக்கான நிவர்த்தி அடைஞ்சிருக்காங்க. ஓகே சார், இப்போ நீங்கள் சொல்கிறீங்க சிம்பிளாக நம்ம கோவிலுக்கு போயிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாலே அது வந்து பரிகாரங்களோட பலன்கள் இருக்கும், ஆனால் ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இப்போ மற்ற ஜோதிடர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 50,000 60,000 இவ்வளோ செலவு பண்ணணும், இவ்வளோ தேங்காய் எடுத்துகிட்டு வரணும், ஸோ இந்த மாதிரி கலசங்கள் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து? இது வந்து ஜோதிடத்தில் வந்து இந்த தோஷம் இருந்தால், அதாவது 2 கலத்திர தோஷம்னு சொல்லுவாங்க, அதுக்கு வந்து வாழை மரம் கட்டணும்னு ஜோதிடர்கள் சொல்கிறது. அப்படி இல்லைன்னா அதாவது நீங்கள் சொல்கிற போல் அதாவது தோஷ பரிகாரம் நிவர்த்தி செய்யணும், நவகிரக பூஜைகள் செய்யணும், அதுக்கு 9 கலசங்கள்லாம் வைக்கணும், இப்படியாப்பட்ட சில விஷயங்கள்லாம் அவங்க சொல்லுவாங்க. அது வந்து நம்மளுடைய கிரகத்தை வச்சு நம்மளுக்கு உண்டான அந்த தோஷத்துக்கான நிவர்த்தியை பார்த்து ஜாதகராக சொல்கிறது. இது அதை சொன்னதுக்கப்புறம் இந்த ஆலயங்கள்லாம் போகணும்னு சொல்லுவாங்க. நாடி சாஸ்திரங்களில் எதுக்காக அந்த போல் சில கலசங்கள் வச்சு பூஜைகள் வருது அப்படின்னா, முதல்ல நம்ம பாவத்தை கழிக்கிறதுக்கு அகத்தியருடைய ஆசி அடையணும். அவர் வந்து கும்பமுனின்னு சொல்லுவாங்க, கலசத்துக்கு உண்டானவர். அப்போ அதுபோல் சில பேருக்கு வந்து அதிகமாலாம் வராது, தட்சிணை போல் ஏதாவது வைக்கிறா போல் வரும். ஒரு சகத்திரம்னு சொல்லுவாங்க, ஒரு சகத்திரம் 150 ரூபா, அது வயது பிரகாரமோ இல்லை வந்து கால சூழ்நிலை பிரகாரம் அதை போல் வைக்கிறா போல் இதில் வரும். அதை போல் நீங்கள் சொல்கிற போல் 50,000 60,000லாம் ஓலைச்சுவடிகள்லாம் வராது. இது வந்து பரிகாரத்துக்கு உண்டான நிவர்த்தி, அதாவது பாவத்தை வந்து நம்ம கழிக்கிறதுக்கு உண்டான சின்ன ஒரு வழியை வந்து அகத்தியருடைய என்னுடைய ஓலைச்சுவடி ஆசி அடைந்தால் மகனே பாவங்களில் சரிபாதி கொஞ்சம் குறையும் அப்படி என்பதற்கான வழியை வந்து இதில் சொல்லியிருப்பேன். இப்போ ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படின்னா பையனோட ஜாதகம் பொண்ணோட ஜாதகம் எடுத்துகிட்டு போய் பொருத்தம் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. ஸோ இந்த ஒரு செய்முறையை நாடி ஜோதிடத்தில் எப்படி சார் கணிக்க முடியும்? பொருத்தங்கிறது 10 பொருத்தத்தில் வந்து முக்கியமான பொருத்தம் ரஜ்ஜி பொருத்தம், யோனி பொருத்தம், ராசி அதிபதி பொருத்தம், ராசி பொருத்தம், வசிய பொருத்தங்கிறது வந்து 90% பேருக்கு வசிய பொருத்தம் மேக்சிமம் இருக்காது. அது வந்து ஒரு 10% பேருக்கு தான் வசிய பொருத்தங்கிறதே இருக்கும், மற்ற பொருத்தங்கள் இருக்கும். இருந்தாலும் நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன தேவைப்படுது அப்படிங்கிறத வந்து 2 ஜாதகத்தையும் வச்சு பார்க்கும்பொழுது அந்த ஜோதிடர்கள் சொல்கிறது. நாடி சாஸ்திரங்களில் ஜாதகம் இருந்தாலும் சொல்லுவாங்க, இல்லைனாலும் இந்த ஜாதகருக்கு இந்த பெண் இந்த ராசி கட்டங்கள் கொண்டவங்க தான் அமைவாங்க. பொருத்தம் இல்லாமலே ரஜ்ஜி இருக்குதோ இல்லையோ, வசியம் இருக்குதோ இல்லையோ, இந்த ஜாதகி இந்த ஜாதகரை மடப்பாங்க. அப்போ இந்த வயது காலங்களில் தனக்கு உண்டான நிவர்த்தி என்னங்கிறத அடைந்துக்கிட்டாங்கன்னா அதுக்கான பலனை பெற முடியுங்கிறது சித்தர்கள் சுவடிகளில் சொல்லி. குரோதி வருடம் வந்து இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத மற்ற ஜோதிடத்தில் வந்து கணிச்சு சொல்லுவாங்க. ஸோ நாடி ஜோதிடத்திலுமே இதை வந்து கணிச்சு சொல்ல முடியுமா? குரோதி வருடம் சோபகிருது முடிஞ்சு இப்போ குரோதி ஆரம்பிச்சிருக்கு 2023, இப்போ 24 சித்திரையில் தொடங்கியிருக்கு இல்லைங்களா. இந்த குரோதி ஆண்டானது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தெய்வங்கள் வந்து அதாவது வந்து 8 கைகளோடு பிறந்திருக்காங்க. அந்த பஞ்சாங்கத்தை எடுத்து பார்க்கும்போது சொல்லுவாங்க. ஆனால் பஞ்சாங்க ரீதியாக சொல்கிறது வேறு. சுவடிகளில் மகிழ்ச்சியானவங்க என்ன சொல்லுவாங்க, வரலாற்று சுவடி அப்படிங்கிறது இருக்குது. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த குரோதி வருஷங்கிறது அதாவது நல்ல மழை பெய்யும், ஆனால் பசுகளுக்கெல்லாம் ஆகாது. அரசியல்வாதிகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், ஏன்னா அதில் கொஞ்சம் சிக்கல்லாம் வராப்போலாம் இருக்குது, அரசியலே மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்குது. ஆனால் நிலப்புலன்கள்லாம் விவசாயங்கள்லாம் செழுமையாக இருக்கும். இந்த குரோதி வருஷங்களில் ஆன்மீக சம்மந்தப்பட்ட சிந்தனைகள்லாம் நிறைய பேருக்கு உருவாயிடும். ஏன்னா அந்த குரு பலன் என்பது அப்படி அமைஞ்சிருக்குது. அதனால் ஆன்மீக ரீதியான மக்கள் வந்து ஏற்கனவே வந்து நம்பிக்கை இல்லாமல் இருந்தவங்களாம் அந்த நம்பிக்கை மீண்டும் கொண்டு வருது. ஆலய வழிபாடு வந்து நிறைய செய்ய ஆரம்பிச்சிருவாங்க மக்கள். ஆலய வழிபாடுனா அன்னதானம் பண்ணுறது, புண்ணியம் தேடிக்கிறது, இந்த போல் நிறைய விசேஷங்கள்லாம் இந்த குரோதி வருஷங்களில் நடக்கப்படுது. சுப செலவுகள் என்பது நிறைய நடக்கும் இந்த குரோதி வருஷங்களில். அதனால் மக்களுக்கு வந்து நல்லது தான் நடக்கும் இந்த குரோதி ஆண்டு. இப்போ வந்து நம்ம என்ன ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலுமே ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒரு ஜோசியரை கேட்டோம்னா உங்களுக்கு வந்து தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தோஷத்தை வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஜோதிடர்களுமே வந்து பரிகாரங்கள் சொல்லிட்டு வராங்க சார். ஸோ அதே மாதிரி நம்ம நாடி ஜோதிடத்திலுமே பரிகாரங்கள் சொல்ல முடியுமா? பரிகாரங்கள் சொல்லுவாங்க. மெயினாக வந்து எந்த ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தோஷங்கிறது ஒரு 33, 34 வயது வரை தான் இருக்கும். அதுக்கப்புறம் எந்த ஒரு தோஷம், செவ்வாய் தோஷமாக இருக்கட்டும், இல்லை காலசர்ப தோஷம், நாகதோஷம், களத்திர தோஷம், பாலரிஷ்ட தோஷம், புத்திர தோஷம் அப்படின்னு சொல்கிறது, இது போல் நிறைய வகைகள் இருக்குது. அவங்களுக்கு எல்லாருக்குமே திருமணம் கூட தடை இல்லாமல் அந்த செவ்வாயோடைய பாதிப்புகள்னால கொஞ்சம் கஷ்டங்கள் அடைவாங்க. அதனால் திருமணம் வரலாம் பார்த்து கூட ஏமாற்றங்கள் அடைஞ்சிருப்பாங்க. அவ்வளோ கஷ்டங்கள்லாம் அவங்களுடைய பெற்றவங்க ஃபேமிலியில் உள்ளவங்களாம் மனவேதனைகள் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தோஷம் 34, 35 வயசுக்கு அப்புறம் சரியாயிடும். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு சுப செலவுகளே உண்டாகுங்கிறது தான் நூலினுடைய விதி. ஏன்னா கிரகத்தினுடைய வைப்ரேஷன் அப்படிங்கிறது வந்து தன்மையோட இது வந்து குறைஞ்சிடும். அப்போ அதுவரை நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஆட்டி படைச்சிடும். அந்த தோஷத்தோடய கல்யாணம் பண்ணுவாங்க, பல பரிகாரங்களை செய்வாங்க. பரிகாரம் செய்திருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வந்துடும், பிரிஞ்சிடுவாங்க. அதை சொன்னோம் இல்லையா, புத்திரபாக்கி இல்லாமல் போகிறது, குடும்ப சிக்கல், கோர்ட்டு கேஸ் வழக்கு, இதை போலாம் சந்திக்க நேரிடும். இது வந்து இந்த தோஷம் இருக்கிற வரை ஆட்டி படைச்சிடும் ஒரு மனசில்.
அதில் வந்து நம்ம சில பரிகாரங்கள் என்னங்கிறத நாடி சாஸ்திரங்களை பார்த்து அதெல்லாம் சரிப்படுத்திக்கிட்டாங்கன்னா அந்த போல் பிரச்சனைகள் இல்லாமல் தோஷமும் நம்மளை தாக்காமல் நம்மளுடைய வாழ்க்கைக்கு உண்டான பலன் என்பதை நல்ல பலனை நம்ம அடைஞ்சிக்கிட்டே வரலாம் ஆண்டுக்கு. ஓகே சார். இப்போ வந்து பில்லி சூன்யம் மேவல் இது போன்ற விஷயங்களில் பாதிக்கப்பட்டவங்க வந்து நாடி ஜோதிடம் மூலியமா அதுலேருந்து மீண்டு வரலாம். பில்லி சூனியம் அப்படிங்கிறது அப்படி பார்த்தீங்கன்னா செய்வன அப்படிங்கிறதுலாம் சில பேருக்கு வந்து பொறாமைகள் அந்த காலத்தில் வைக்கிறதுலாம் உண்டு. சில கடல்லாம் கரைச்சி விடுவாங்க. அந்த போல் பார்த்த அனுபவங்களை சொல்லியிருக்கு. அந்த போல் உள்ளவங்களுக்கு ஓலைச்சுவடிகளில் வந்து செஞ்சு கொடுக்கணுங்கிறதெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம். இந்த போல் சுச்சுவேஷனும் உங்களுக்கு இருக்குது, இதுக்கான பரிகாரத்தை வந்து இங்கே போய் நீங்கள் சரிப்படுத்திக்கிங்க, அதுலேருந்து நீங்கள் விடுபடலாம். அப்போ உங்களுடைய குடும்பத்தில் கஷ்டங்களோ நஷ்டங்களோ விபத்தோ கண்டமோ நோய் நொடி இல்லாமல் இருப்பாங்க. ஏன்னா அந்த குடும்பத்தையே அழிச்சிடும் பரம்பரையாக. அதே போல் வச்சவங்க என்ன செய்வாங்கன்னா திரும்பி எடுத்துருவாங்க. எடுக்காமல் விட்டாங்கன்னா அது திரும்பி ரிப்பீட் ஆகிடும். அப்போ அவங்க குடும்பத்தை வந்து திரும்பி தாக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அவங்க குடும்பத்தில் கண்டம் விபத்து துர்மரணம் இதை போலாம் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கான வழியை வந்து சுவடிகளில் சொல்லிடுவாங்க. இந்த போல் இடத்துல போய் நீங்கள் இதை சரிப்படுத்திக்கிங்க, இதுக்கான நிவர்த்தி நீங்கள் அடைஞ்சிடலாம் அப்படிங்கிறது பில்லி சூனி செய்வனைக்கு உண்டான வழிகளை சொல்லுங்கள். ஏன்னா குடும்ப கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்கும், அவங்களுக்கு செய்வனை இருக்குதுங்கிறது தெரியாமலே இருக்கும். அப்போ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா எவ்வளோ ஆலய வழிபாடு செஞ்சு எவ்வளோ பூஜை பண்ண தெய்வ சக்தியே வராது. செய்வனை இருந்தால் பில்லி சூனி இருந்தால் தெய்வ சக்தியை குடும்பத்தில் அண்டாது. அப்போ அதனால் பல போராட்டங்களை அனுபவிப்பாங்க. அதுக்கான நிவர்த்தி பலன் அப்படிங்கிறது வந்து சுவடிகளில் சொல்லியிருப்பாங்க. இது போல் இருக்குது, இது சரிப்படுத்துங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களே ஆச்சரியப்படுவாங்க, நம்மளுக்கு இருக்குதா இல்லையா, வீட்டில் இருக்குதா இல்லை எங்கே இருந்துச்சு, எதன் மூலிமா வந்தது, முன்னோர்கள் வழியில் வந்திருக்கலாம், இல்லை அப்பா வழியில் வந்ததா, அம்மா வழிகளில் வந்ததா, இல்லை கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மனைவி வழிகளில் வந்திருக்குதா, கூட பிறந்தவங்க வழிகள் அவங்களுடைய உறவுகள் யாராவது ஏதாவது ஏதாவது பாதிப்பு செஞ்சுருக்காங்களா, நம்ம அதை நல்லா இருக்கக்கூடாது அப்படி என்பதற்கான வழிகள்லாம் இதில் சொல்லியிருப்பாங்க. அதுக்கான நிவர்த்தியை தெளிவாக சொல்லிவிடுவாங்க. அதை சரிப்படுத்திக்கிட்டாவே போதும். ஓகே சார், ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. இப்போ வந்து ஒரு குடும்பத்தில் பிரச்சனையோ இல்லை ஒரு தனி நபருக்கு வந்து வேலை கிடைக்கல, அதனால என்ன பிரச்சனைன்னு போய் பார்க்கும்போது குலதெய்வ வழிபாடு வந்து சரியாக செய்யலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நிறைய பேருக்கு வந்து குலதெய்வமே எதுன்னு தெரியாமல் இருக்காங்க. ஸோ மற்ற ஜோதிடர்கள்லாம் வந்து குலதெய்வம் வந்து யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்க. ஸோ அதே மாதிரி நாடி ஜோதிடத்துலையுமே வந்து குலதெய்வத்தை வந்து கண்டுபிடிக்க தாராளமாக. போன வாரத்தில் கூட ஒரு நபர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி தொடர்பு கொண்டாங்க. அதாவது அவங்க வந்து சாதாரண ஒரு கட்டத்தை வச்சு பார்க்குற ஜோதிடர்கள்ட்ட போய் பார்க்கும்பொழுது உங்களுக்கு பூர்வ ஜென்மத்தினுடைய பாவமும் இருக்குது, குலதெய்வத்தினுடைய பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது எங்களுக்கு குலதெய்வமே எங்களுக்கு தெரியாது, ஏன்னா அப்பா அம்மா சொல்லலை, ஏன்னா முன்னோர்கள் சொல்லியிருந்தால் தான் அப்பா அம்மா வந்து நம்மள்கிட்ட சொல்லுவாங்க, அப்போ எங்களுக்கு தெரியாது, இது பூர்வ ஜென்மத்தை வேணால் நாடி சாஸ்திரங்களை பார்த்து நாங்கள் சரிப்படுத்திக்கிறோம், குலதெய்வத்தை நாங்கள் எப்படி பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லும்போது தான் அவங்க சொல்லியிருக்காங்க. நாடி சாஸ்திரங்கள்லேயுமா இது குலதெய்வ காண்டன்னு ஒன்று இருக்குது, அதை எடுத்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய பரம்பரையாக வாழ்ந்து வந்தவங்க எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தாங்க, அது எப்படி செய்தாங்க, எப்படி எப்படி பூஜை புனஸ்காரங்களாம் செய்து வழிபாடு செய்ததுனால அதை இப்போ நீங்கள் விட்டதுனால அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்க, இதுக்கப்புறம் நீங்கள் எப்படி செய்யணுங்கிறது அந்த ஓலையில் இருக்கும், அதை நீங்கள் போய் பார்த்து சரிப்படுத்திக்கணுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போல் பார்த்து என்கிட்ட நிறைய பேர் அந்த வழிபாடுலாம் செய்து இன்றைக்கி நலமாக இருக்கிறாங்க. ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. இப்போ மற்ற பாரம்பரிய ஜோதிடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி சனி பெயர்ச்சி இது போன்ற பலன்களை வந்து சொல்லுவாங்க சார். ஸோ நாடி ஜோதிடத்துலையுமே அது மாதிரி சொல்ல முடியுமா, இல்லை அதில் வந்து வேறுபாடுகள் எதுனா? அதாவது குரு பெயர்ச்சி சனீஸ்வர பகவான் பெயர்ச்சி ஆகிறதெல்லாம் வந்து நாடி சாஸ்திரங்கள் வந்து ஒரு அத்தாரிட்டியாக சொல்லுவாங்க. இது வந்து இந்தந்த வயது காலங்களில், ஏன்னா ஆண்டுக்காண்டு வரும் சனீஸ்வர பகவான் பெயர்ச்சி ஆகிறதும் குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறதும் ஆண்டுக்காண்டு வருஷத்துக்கு வந்து இவர் பண்ணுறது, அவர் 2.5 வருஷத்துக்கு பிறகு சனீஸ்வர பகவான் பெயர்ச்சி ஆகுவார். ஆனால் இருந்தாலும் அப்படி நல்லது காலம் நல்ல இடத்துக்கு வரும்பொழுது நல்லது அடைய முடியாமல் இருப்பாங்க, கெட்டது வரும்பொழுது அது கெட்டது இல்லாமல் நான் நல்லா தானே இருக்கேன் அப்படிம்பாங்க, ஏன்னா நல்லதை அடைஞ்சிட்டு இருப்பாங்க. ஆனால் இதில் வந்து எப்படின்னா இந்த வயது காலங்களில் குரு பலன் இருந்தாலும் சனீஸ்வர பகவானுடைய பாதிப்பு இருந்தாலும் இந்த வயது காலம் உனக்கு இதுதான் நடக்கும், இந்த நன்மை நடக்கும், இந்த தீமை நடக்கும், அப்போ அதுக்கான நிவர்த்திங்க என்பதையும் இதில் சொல்லிடுவேன். நாடி ஜோதிடம் சார்ந்த நிறைய சந்தேகங்களுக்கு ரொம்பவே தெளிவாகவே பதில் சொன்னீங்க சார். எனக்குமே சரி நம்ம நேயர்களுக்குமே சரி இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் சார். நன்றி. லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியை ஆஃபர், சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை. பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு, வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு.